போராட்டம், ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, அவர் கடந்து வந்த பாதையை, போராட்டங்களை அதை குறித்து தமிழக மக்களாகி நீங்கள் தான் எடை போட்டு இந்த கட்சி நல்ல கட்சி, இந்த கட்சிக்கு நல்ல கொள்கை இருக்குது அப்படின்ற அந்த மதிப்பெண்ணை கட்சி தலைவர் நானே எனக்கு போட்டுக்கொள்ளக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு போடணும். தமிழ்நாட்டில் NLC போராட்ட வரலாற்றில் நிலம் கொடுத்த மக்களுக்கு, வீடு கொடுத்த மக்களுக்கு, அப்ரண்டிஸ் முடித்த மாணவர்களுக்கு, ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற 186 அரசியல் கட்சிகளை அதிகமாக நெய்வேலியில் NLC நிர்வாகத்துடன் ஒன்றிய அரசுடன் மோதிய போராடிய ஒரு கட்சி. நெய்வேலிக்காக 35 ஆண்டு காலம் போராடி தேச விரோத வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன். நிலம் கொடுத்த மக்களுக்கு வெறும் ஏக்கருக்கு 10,000 ரூபா கொடுத்ததை மாற்றி இன்றைக்கி 50 லட்ச ரூபா வரைக்கும் ஒப்பந்தம் நான் தான் ஏற்படுத்தினேன். வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை என்று இது வரைக்கும் சுதந்திர இந்திய வரலாற்றிலே NLC ஒப்பந்தம் ஏற்படுத்தலை, அதையும் நான் தான் ஏற்படுத்தினேன். அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கான கீழ்புரிஞ்சி பாலத்தில் வெறுமனே துண்டை விரிச்சு போட்டு கையே தலையணையாக கொண்டு 48 மணி நேரம் போராட்டம் நடத்தி நான் தான் சிறைக்கு போனேன். NLC என்ன தான் தேச விரோத வழக்கில் கைது செஞ்சுது. நாட்டில் இருக்கிற மக்கள், இளைஞர்களுக்கு தான் நீங்கள் தான் சீர்தூக்கி பார்க்கணும், நீங்கள் தான் இதை தேடி படித்து தெரிந்து கொள்ளணும்.